காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 6 பகுதி 10. விக்னராஜர். விநாயகருக்கு அடுத்த பேர் விக்னராஜர், அதாவது விக்னேஸ்வரர். விக்ன ஈஸ்வரரேதான் விக்னராஜா. ஈஸ்வரன் ராஜாவுக்கு ரொம்ப மேலே என்று தோன்றும். ஆனாலும் ரூட் மீனிங் பார்த்தால் ஈஸ்வரனும் ராஜா செய்கிறதை செய்பவன்தான். ஈச் என்கிற தாத்துவுக்கு ஆட்சி பண்ணுவது என்றே அர்த்தம். ஆட்சி பண்ணுகிறவன் ஈஸ்வரன். சுவாமி பெயர்களில் ராஜா, ஈஸ்வரன், நாதன் என்கிற வார்த்தைகள் ஒரே அர்த்தத்தில்தான் வரும். நடராஜா என்ற பெயரையே நடேசன், நடேஸ்வரன் என்றும் சொல்கிறோம். ரங்கராஜா என்ற பெயரையே ரங்கநாதன், ரங்கேசன் என்றும் சொல்கிறோம். திருநாவுக்கு அரசர் என்பதையே வாகீசர் என்கிறோம். அப்படி விக்னராஜா என்றாலும் விக்னேஸ்வரர் என்றாலும் ஒன்றுதான். பிள்ளையாருக்கு இருக்கப்பட்ட பிரத்யேகமான அதிகாரத்தை காட்டுவது விக்னராஜா என்ற பெயர்தான். அவர் பிரத்யேகமாக எதற்காக ஏற்பட்ட சுவாமி? பிரம்மா சிருஷ்டிக்கு, விஷ்ணு ஸ்திதிக்கு, ருத்ரன் லயத்துக்கு, துர்கை வெற்றிக்கு, லக்ஷ்மி செல்வத்திற்கு, சரஸ்வதி படிப்புக்கு, தன்வந்திரி வியாதி நிவாரணத்திற்கு என்றெல்லாம் பரமேஸ்வரனின் பிரபஞ்ச சர்க்காரில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி பிள்ளையாருடைய ஆஃபீஸ் என்ன? விக்னங்களை போக்குவதுதான். எடுத்த காரியம் எதுவானாலும் அதில் விக்னம், இடையூறு உண்டாகாமல் இருக்கவே எடுத்த எடுப்பில் அவரை தொழுகிறோம். விக்ன நீக்கத்திற்கென்றே ஏக பரம்பொருள் எடுத்துக்கொண்ட ரூபம்தான் விக்னேஸ்வரர் அல்லது விக்னராஜா. விக்னத்துக்கு ஈஸ்வரர். ராஜா என்றால் விக்னங்களை உண்டாக்குவதில் தலைவர் என்று அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. விக்னங்களை அடக்கி அழிப்பதால் அவர் விக்னராஜாவாக இருக்கிறார். ஒரு ராஜாவுக்கு முக்கியமான வேலை சத்ருக்களை அடக்கி வைப்பது. அப்படி விக்னங்களை அடக்கி வைக்கும் விக்னராஜா அவர். ஆராய்ச்சிக்காரர்கள் ஆதியில் உக்ர தேவதையாக பிள்ளையார் இருந்தபோது அவர்தான் விக்னங்களை உண்டு பண்ணுபவராகவே இருந்தார் என்றும், அதனால்தான் விக்னேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டதென்றும், அப்புறம் சௌமியமூர்த்தியாக அவரை வழிபட ஆரம்பித்த பிறகும் அந்த பெயர் நீடித்து விட்டதென்றும் சொல்கிறார்கள். அங்கங்கே அவர் விக்னமும் கொஞ்சம் உண்டாக்கித்தான் இருக்கிறார். பரமசிவனே திரிபுர சம்ஹாரத்திற்கு புறப்படும்போது தம்மை நினைக்காமல் புறப்பட்டதால் அவருடைய ரதத்தின் அச்சு முறிந்து போகும்படி பண்ணியிருக்கிறார். ஆனால் இதெல்லாமும் பரமேஸ்வரனே ஆனாலும் அவரும் கூட லோக நிர்வாகத்தில் மற்ற தெய்வங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை மதித்து அதற்கு கீழ்ப்படிந்து காட்டுவதுதான் முறை என்று புரிய வைப்பதற்குத்தானே ஒழிய கெடுதல் பண்ண வேண்டும் என்பதற்காகவே கெடுப்பதல்ல. சட்டத்திற்கு ஒபே பண்ணணும். தனி ஆசாமியை விட அவன் சாமியாகவே இருந்தால் கூட சட்டம்தான் பெருசு என்று புரிய வைப்பதற்கும், அடங்கி போகும் அடக்க குணம் எவருக்கும் இருக்க வேண்டும் என்று பாடம் கற்பிப்பதற்கும் தான் அவர் எப்போதாகிலும் விக்னம் உண்டாக்குவது. அதனால் அப்போதைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் முடிவிலே நாசமானதாக கதையே கிடையாது. ஏனென்றால் விக்னத்தை உண்டாக்கிய விக்னேஸ்வரரே அதன் வழியாக அதனால் பாதிக்கப்பட்டவருக்கு நாம் பராசக்தியின் ஆட்சியில் விக்ன நிவாரணத்துக்காக நியமிக்கப்பட்டுள்ள அதிகார புருஷரை மறந்து நாமே சாதித்துவிட முடியும் என்று காரியத்தில் இறங்கியதால் தான் இப்படி உபத்திரவம் உண்டாகியிருக்கிறது என்ற நல்ல அறிவையும் ஊட்டி அவர் அடக்கத்தோடு பிரார்த்தனை பண்ணும்படி செய்து விடுவார். அப்புறம் ஒட்டிக்கு இரட்டிப்பாக நிரம்ப அனுகிரகம் புரிந்து விடுவான். அவர்தான் விக்னராஜா. புராண காலத்து திருஷ்டாந்தங்கள் இருக்கட்டும், சொந்தத்திலேயே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. 2 சொல்கிறேன். வேலூருக்கு போயிருந்தோம். அங்கே சேண்பாக்கம் என்ற இடத்தில் சக்தி வாய்ந்த கணபதி மூர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு பிள்ளையார், இரட்டை பிள்ளையார் இல்லை, 11 பிள்ளையார்கள். அதில் இன்னும் விசேஷம் என்னவென்றால் அவை சிற்பி அடித்து பண்ணியவை அல்ல, 11ம் ஸ்வயம்பு மூர்த்திகள். ஏகாதச ருத்ரர்கள் உண்டு. இங்கே ஏகாதச விநாயகர்கள் இருக்கிறார்கள். 11ம் அமைந்திருக்கும் அமைப்பு பிரணவாகாரமாக இருக்கும். நடுவாந்திரத்தில் பூமி மட்டத்தோடு மட்டமாக அந்த மூர்த்திகள் மூடி போயிருந்ததாம். விக்னேஸ்வரர் பிருத்வி தத்துவத்துக்கு மூர்த்தி என்று காட்டவோ என்னவோ இப்படி மண்ணுக்குள் புதைந்து விளையாட்டு பண்ணியிருக்கிறார். துகோஜி என்ற மகாராஷ்டிர மந்திரி அந்த வழியாக ஒரு ராத்திரி வேளையில் சாரட்டில் போய் கொண்டிருந்தாராம். டக்கென்று அச்சு முறிந்து வண்டி நின்று விட்டது. இறங்கி பார்த்தால் பூமியில் இரத்தக்கரை இருந்தது. ஆனால் ஆள் யாரையும் காணோம். என்னவென்று புரியாமல் அவர் மனசு கலங்கி ராத்திரி பூராவும் அங்கேயே இருந்தாராம். விடிந்துதான் சாரட்டுக்கு தச்சு பார்த்து ரிப்பேர் பண்ண முடியும் என்பதால் அப்படி தங்கும்படி ஆயிற்று. பிரயாணத்துக்கு இப்படி விக்னம் வந்ததே என்று வருத்தப்பட்டு விக்னேஸ்வரரை பிரார்த்தித்து கொண்டு தூங்கி போய்விட்டார்.
விக்னேஸ்வரர் ஸ்வப்னத்தில் வந்தார். அந்த இடத்தில் என்னுடைய ஏகாதச மூர்த்திகள் புதைந்து போயிருக்கின்றன. அதன் மேல் உன் வண்டி சக்கரம் இடித்ததில்தான் ரத்தம் வந்துவிட்டது. அதை பற்றி வருத்தப்படாதே. மூடி கிடந்தது போதும். கோயில் கட்டிக்கொண்டு எல்லாருக்கும் வரப்பிரசாதியாக பிரகாசிக்க வேண்டும் என்கிற சங்கல்பத்தில் நானேதான் இப்படி பண்ணுவித்தது. அங்கே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி பரம புண்ணியம் சம்பாதிச்சுக்கோ என்றார். துக்கோஜி எத்தனை வருத்தப்பட்டாரோ அதற்கு வட்டியும் முதலுமாக சந்தோஷப்பட்டு கொண்டு அப்படியே பண்ணினார். அந்த கோயில் இருக்கிற பக்கமாக நாங்கள் ஊர்வலமாக போய்க் கொண்டிருந்தோம். அப்போது என்ன ஆச்சென்றால், சின்ன சுவாமிகள், அவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை குறிப்பிடுகிறார். சின்ன சுவாமிகள் யானை மேல் வந்து கொண்டிருந்தார். அந்த யானை இடத்தை விட்டு மேலே போகாமல் அங்கேயே சுழண்டு சுழண்டு வந்தது. யானை பாகனும் மற்றவர்களும் எத்தனை தாஜா பண்ணியும் கேட்காமல் ரொம்ப நேரம் இப்படி முரண்டு பண்ணிற்று. மேலேயானால் சுவாமிகள் இருக்கிறார், இது இப்படி பண்ணுகிறதே, மதம் பிடித்து விட்டதா என்ன? கூட்டமாக ஜனங்கள் சேர்ந்திருக்கிறார்களே என்று எல்லாருக்கும் வயிற்றில் புளியை கரைத்தது. அப்புறம்தான் சட்டென்று ஞாபகம் வந்தது. பக்கத்திலே சேன்பாக்கம் பிள்ளையார் இருக்கிறார். அவருக்கு 108 சிதறுகாய் போடுவதாக வேண்டிக் கொண்டிருந்தோம். ஆனால் சமயத்தில் அது மறந்து போயிடுத்து என்று. மறந்து போச்சு என்றால் என்ன? அசிரத்தை என்றுதான் அர்த்தம். பூர்ணகும்ப மரியாதை, மாலை மரியாதை, ஜனங்களுடைய நமஸ்காரம் எல்லாம் நிறைய வாங்கி கொள்வதற்காக பவனி வருவதற்கு மறந்து போகவில்லையே. பிள்ளையாருக்கு வேண்டிக் கொண்டதை செய்ய மட்டும் மறந்து போகலாமா? அது அசிரத்தை தானே. ஜனங்களுக்கு ஸ்ரத்தா பக்திகளை உண்டு பண்ண வேண்டிய பொறுப்புள்ளவர்களே இப்படி பண்ணலாமா என்று பாடம் கற்பிக்கிறதற்காகத்தான் சுவாமி இப்படி பண்ணியிருக்கிறார் என்று புரிந்தது. எனக்கே ஏதாவது கஷ்டம் உண்டாக்கினால் கூட அவ்வளவு மனசில் தைக்காது என்றுதான் சின்ன சுவாமிகள் ஏறி வந்த தம்முடைய ஸ்வரூபமான யானை மூலமே இடக்கு பண்ணியிருக்கிறார் என்று தோன்றிற்று. சின்ன சுவாமிகள் ஒன்றும் பயப்படாமல் தைரியமாகத்தான் இருந்தார். வேண்டிக் கொண்ட எனக்கும் அதை தெரிந்து கொண்டிருந்த காரியஸ்தர்களுக்கும் தான் பயம், பாடம் எல்லாம். உடனே பிள்ளையாருக்கு சிதறுகாய் போட்டது. யானையும் சட்டென்று சரியாகி தன் பாட்டுக்கு மேலே போக ஆரம்பித்தது. இது பிரத்யக்ஷத்தில் பார்த்தது. அப்புறம் ஒரு நாள் அந்த பிள்ளையாருக்கு அபிஷேக ஆராதனைகளும் விசேஷமாக பண்ணினோம். சிதறுகாய், அபிஷேகம் ஆகியவற்றால் அவருக்கு ஒன்றும் நாம் புதுசாக லாபம் சந்தோஷம் உண்டாக்கிவிடவில்லை. அவர் என்றைக்குமே ஆனந்த ஸ்வரூபி, நித்திய திருப்தர். இந்த வழிபாடுகள் தனக்கு பண்ண வைத்து நமக்கேதான் ஆனந்தம், ஆத்ம லாபம் ஏற்படுத்துகிறார். நிர்விக்னமாக ஒரு காரியம் நடந்தால் நல்லபடி நடந்தது என்று திருப்தி ஏற்படுகிறது. அது வாஸ்தவம்தான். ஆனாலும் அதைவிட திருப்தி, சந்தோஷம் எப்போது உண்டாகிறதென்றால் ஒரு விக்னம் உண்டாகி அப்புறம் அது நிவர்த்தியாகி காரியம் நிறைவேறுகிற போதுதான். வெயில் இருந்தால்தான் நிழல் அருமை தெரியும். ஜரிகையை கருப்பு துணியில் அட்டாச் பண்ணினால்தான் இன்னும் பளிச்சென்று தெரிகிறது. அப்படி விக்னத்தோடு சேர்த்து காரியபூர்த்தி வருகிற போதே அதிலே கூடுதல் சந்துஷ்டி ஏற்படுகிறது. காரியபூர்த்தி இருக்கட்டும், அதோடு அதைவிட பக்தி ஆனந்தம் உண்டாவது விசேஷம். நாம் மறந்து போனாலும் அவ்வளவு பெரிய சுவாமி எதுவும் தேவையில்லாதவர். நம் தேவைகளையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பவர். நம்முடைய அல்ப பிரார்த்தனையை மறந்து போகாமல் நினைவு வைத்து கொண்டு தெய்வ சகாயம் இல்லாமல் நம்மால் முடியாது என்ற அறிவு அடக்கங்களையும் நமக்கு உண்டாக்கும் விதத்தில் இடைஞ்சல் என்ற பெயரில் பெரிய அனுகிரகமே பண்ணியிருக்கிறார் என்று பக்தியான ஒரு ஆனந்தம் உண்டாகிறது. இடைஞ்சலை போக்குகிறவர், பின்னாடி போக்குவதற்காகவே எப்போதாவது இடைஞ்சலை உண்டு பண்ணுகிறவர், அவர்தான் விக்னராஜா.